வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, டெல்லி பறந்த இமெயில், கோபத்தில் கொப்பளித்த முதல்வர் ஸ்டாலின், தலைவரை சந்திக்க அடுத்த நொடியே பறந்த செல்வ பெருந்தகை. காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையானது அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிடாது போல இருக்குது. அடுத்தடுத்த அதிரடிகள் அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் இவ்வளோ பெரிய குடைச்சல கொடுக்கும் என்று திமுகவுக்கும் தெரியாது, திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் தெரியாது. அது மட்டும் இல்ல, ஏன் குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. ஏன்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எந்த கட்சியும் திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கவே இல்லை. அதிக தொகுதிகளை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. திமுகவும் மற்ற கட்சிகளுக்கு ஒரு ஆஃபர் பண்ணிருக்காங்க. அந்த ஆஃபரை மற்ற கட்சிகள் ஏற்றுக்கொண்டது. ஆனா காங்கிரஸ் மற்றும் திமுக தந்த ஆஃபரை ஏற்றுக்கொள்ளாம அடாவடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ டெல்லிக்கு என்ன மாதிரியான இமெயில் போயிருக்குது, ஏன் கோபத்தில் கொப்பளித்தார் முதல்வர், ஏன் உடனடியாக தலைவரை சந்திப்பதற்கு செல்வ பெருந்தகை டெல்லி விரைந்திருக்கின்றார், எல்லாவற்றையும் விரிவா பார்க்க போறேங்க. நம்ம இந்த வீடியோ பேசுறதுனாலே பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்துடுச்சு, வேற ஒரு பிரச்சனைக்கு போலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு தான் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை சந்திப்பதற்கு செல்வ பெருந்தகை அவர்கள் போயிருக்கிறார். சோ அவர் போய் மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போகிறாரா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அகில இந்திய தலைமையும் சொல்லிடுச்சான். குறிப்பா ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, வேணுகோபால் இவங்கெல்லாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக பொது வழியில பேசக்கூடாது என்று அறிவுறுத்திருக்கிறார்களாம். ஆனா அதை தாண்டி பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் தொடர்ந்து பொது வழியில கருத்து தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்களாம். அதனால இவங்க வாய மூணு என்பதற்காக இப்ப மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை சந்திப்பதற்காக பறந்திருக்கின்றார். இந்த வீடியோ எடுக்கின்ற தருணம் வரைக்கும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை சந்தித்தாரா, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் என்ன சொன்னாரு என்ற விஷயமானது இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் தகவல்கள் வரல. அப்படி ஏதாவது தகவல் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம். இப்போ இமெயில்ல என்ன வந்திருக்குது, ஏன்னா டெல்லிக்கு இமெயில் போனதுக்கு பிறகுதானே நம்ம ஸ்டாலின் ஐயா கோபத்தில் கொப்பளித்து இருக்கிறாரு. அந்த இமெயில்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டீங்கன்னா, கூட்டணி தொடர்வதற்கான சாத்தியமே இல்லை. அப்படி ஒரு கண்டிஷனை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில இருந்து டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க. அதாவது அதிக தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல். இரண்டாவது, எல்லாவற்றிலும் பங்கு வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் பங்கு வேண்டும், வாரியங்கள்ல பங்கு வேண்டும், அதெல்லாம் தாண்டி பேங்க்ல இருப்பாங்கல்ல தலைவர், அந்த கூட்டுறவு சொசைட்டில இருந்து மற்ற கூட்டுறவு வங்கிகள் இருந்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா, அதுலயும் பங்கு வேண்டும். சோ எல்லாவற்றிலும் பங்கு கொடுத்தாதான் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன தகுதி இருக்குதோ அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி பங்கு கொடுத்தாதான் கூட்டணி. இல்லைன்னு வச்சுக்கலாம், கூட்டணி கிடையாது. எல்லாவற்றிலும் பங்கு தருகின்ற தவியக்காக நம்ம போலாம். ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது. நாம திமுகவுடன் இருந்தா திமுகவை தான் அரச கட்டில ஏற்றி உட்கார வைப்போம். ஆனா காங்கிரஸுக்கு என்ன லாபம்? நாம ஏன் பாத்தீங்கன்னா திமுகவை தூக்கி பிடிச்சி சுமக்கணும். நாம இல்லைன்னா வெற்றி பெறுவார்கள் என்றால் நம்ம வேணான்னு சொல்லிட்டு போட்டோம். ஏப்பா நீங்க கேட்கறதுல எங்களால் கொடுக்க முடியாது, ரொம்ப பெரிய ஆஃபரா இருக்குது, ஆனா வேணாயா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். எப்போதும் திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டே இருப்போம். திமுக செய்கின்ற தவறுகளை நாமளும் சேர்ந்தே சுமப்போம். மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவங்க அடிச்ச கொள்ளைக்கு ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியும் பாத்தீங்கன்னா அண்ணா ஹசாரே கிட்ட அசிங்கப்பட்டது. அன்னைக்கெல்லாம் பொறுமையா இருந்தோம். ஆனா இன்னைக்கு கூடுதலான தொகுதி கேட்டா, ஆட்சியில பங்கு கேட்டா, அது என்னவோ நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு விஷயம் மாறி இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பேசுனது மீது திமுக நடவடிக்கை எடுக்காது. நாம மட்டும் கை கட்டின்னு வேடிக்கை பார்க்கணுமா? உண்மையா காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரங்கள் என்ன, அவங்களுடைய செல்வாக்கு என்ன, டெல்லியிலிருந்து வருகின்ற தகவல் என்ன, இதெல்லாம் திமுகவுக்கு நம்ம நேரடியாக உணர்த்தணும். எதை சொன்னாலும் காங்கிரஸ் கேட்டுக்குது அப்படின்ற எண்ணமெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்றதுக்காக பங்காளி என்றால் அனைத்திலும் பங்கு, இல்லனா இல்ல, வெட்டி விடுயா அப்படின்னு இமெயில் அனுப்பியிருக்கிறாங்க. மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானமே போட்டாங்க, நம்ம தவேகாவுக்கு போலாம். காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தவேகாவுடன் இணைந்து வேலை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. சோ அந்த தீர்மானத்தையும் இணைத்து அனுப்பியிருக்கின்றார்கள். இப்போ திமுக பொறுத்த வரைக்கும், ஏயா இமெயில் காங்கிரசுக்கு அனுப்பி இருக்கிறீங்க டெல்லிக்கு, அதை ஏன்டா பிரஸுக்கு கொடுத்தீங்க நீங்க?
ஏற்கனவே திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியை எப்படி உடைக்கலாம்னு சொல்லிட்டு டிவிக்கார விவாதம் பண்ணிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட போய் தலைவர்களுக்கு அனுப்பப்பட்ட ரகசியமான இமெயில எதுக்கு டிவி கொடுத்தீங்க? குறிப்பா திமுக எதிராக பேசக்கூடிய புதிய தலைமுறைக்கு எதுக்கு கொடுத்தீங்க? காலையிலிருந்து ஏண்டா விவாதம் பண்ணிட்டு இருக்கான்? ஏண்டா திமுக கிட்ட நீங்க பேசவே மாட்டீங்களா? பொதுவெளியில தான் பேசிக்கிட்டே இருப்பீங்களா? எங்க பேசணுமோ அங்க பேசணும் இல்லடா, ஏண்டா அங்க பேச மாட்டீங்க? அது மட்டும் இல்ல, நாங்க என்ன காங்கிரஸுக்கு பதிலே சொல்லலையா? நாங்க பதில சொல்லிட்டோம் ஐயா. எங்களுக்கு சட்டப்பேரவை இருக்கிறது, அதுவும் இடைக்கால பட்ஜெட். அந்த பட்ஜெட் நச்சுன்னு இருக்கணும். அது மட்டும் இல்ல, அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான அம்சங்கள் அதில் இருக்கணும். அதனால கடந்த பட்ஜெட் மாதிரி ஏனோ தோணன்னு போடவே முடியாது. அதனால பட்ஜெட்ல ரொம்ப கவனம் செலுத்திக் கொண்டு இருக்கின்ற பொழுது அடிக்கடி குறுக்க வந்து மெயில் அனுப்புறது, பொதுக்கூட்டங்கள் போடுறது, வெளியில கருத்து தெரிவிக்குது. எங்க சிந்தனையே மாத்திக்கிட்டே இருக்கீங்கடா காங்கிரஸ் கட்சிக்காரங்கள. என்னடா நீங்க, நாங்க தான் 22ஆம் தேதிக்கு மேல குழுவை போட்டு உங்களை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு மேடா, நீங்க எதுவும் கருத்து தெரிவிக்காதீங்க, எதுவா இருந்தாலும் குழு கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு போது அதோட முடிச்சுக்கணுமா இல்லையா? தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. உடனடியாக குழு போடணும்னு சொன்னீங்க. டெல்லியில போய் நம்ம செல்வப்பிரதி அவர்கள் சந்திச்சிட்ட பிறகு அங்கே பேட்டி அளித்தாரு. ரொம்ப அவசியமானதுன்னு சொன்னாரு. உடனடியாக இத்தனை தேதி நாங்க குழு அமைக்கிறோம்னு சொல்லிட்டோம். அப்புறம் மட்டும் ஏண்டா வந்து எங்களை உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா கோபத்துல கொப்பளித்து இருக்கின்றார். இப்போ மாணிக்கம் தாக்கூரா இருக்கலாம், பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கலாம், டெல்லியா இருக்கலாம், திமுக கிட்ட என்ன கேக்குறாங்க தெரியுமா? அடா சாமி, எங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், நாங்க பேசுவோம். ஆனால் நாங்க சொல்ல வேண்டிய முறையில பல முறை சொல்லிட்டோம். ஆனா திமுக கிட்ட இருந்து நாங்க என்ன சொன்னோமோ அதுக்கு பதில் வரல. ஆனா அதுக்கு பதிலாக எங்களை மட்டம் தட்டி பேசுறது, எங்களை அவமதிப்பது, எங்களை வேண்டாம் என்று உதாசீனப்படுத்துற மாதிரியே உங்க தலைவர்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. தலைமையானது அவங்களை கண்டித்திருக்கணும். அவங்களை கண்டிக்காத பொழுது அவங்க மட்டும் ஏனாத்தனன் பேசினே இருப்பாங்க, எடுத்தறிஞ்சு பேசினே இருப்பாங்க. நாங்க மட்டும் அடங்கி இருக்கணுமா? அதனால நீ அடிச்சா நாங்க திருப்பி அடிப்பதான் செய்வோம். உங்க தலைவர்களை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட பேச வேண்டியது தானே. ஏன் மதுரையில கோ தளபதி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி மீது அவ்வளவு விமர்சனம் வச்சாரு? கோ தளபதியுடைய விஷயங்கள் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? அவர் மதுரை வடக்கில் எப்படி ஜெயிச்சாருன்னு தெரியாதா? நாங்க அங்க எவ்வளவு வலுவா இருக்குன்னு தெரியாதா? எங்க ஒத்துழைப்பு அவருக்கு கொடுக்கவே இல்லையா? நாங்க அப்போ காங்கிரஸ் இருந்தாதான் மதுரையில் வெற்றி பெற முடியும் என்று நிலை இருக்கின்ற போது கூட கோ தளபதி அவர்கள் அந்த காங்கிரஸ் அவ்வளவு தூரம் அவமானப்படுத்துகிறாரு. காங்கிரஸ் தொடர்பான விமர்சனங்கள் இருந்தால் அவங்களா தலைமை கிட்ட பேச மாட்டாங்களா? திமுக இருக்கிறவன் தலைமை கிட்ட பேச மாட்டான், பொது வழியில பேசுவான். ஆனா காங்கிரஸ் கட்சி மட்டும் தலைமை கிட்ட பேசணும், பொது வழியில பேசக்கூடாதா? அந்த அளவுக்கு செல்லா காசு ஆயிட்டுமா அப்படின்னு காங்கிரஸ் தரப்பில் இருந்து, குறிப்பா நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் தரப்பில் இருந்தும் பிரவீன் சக்கரவர்த்தியின் தரப்பில் இருந்தும் பேசுறாங்க. இந்த மதுரையில் தீர்மானம் போட்டாங்க தெரியுமா? கூட்டணி ஆட்சி இல்லைன்னா தவேக்காக போறோம்னு சொல்லிவிட்டு. அது வந்து திமுகவுக்கு கண்ணை உறுத்துதான். ஏன்னா ஒரு மாவட்டத்தில் தீர்மானம் போட்டாங்கன்னு வச்சுக்கல, அது அப்படியே பரவி எல்லா மாவட்டத்திலும் போயிடுமா. அதுக்கப்புறம் ஏதோ 1-2 இடத்துல மட்டுமே திமுக காங்கிரஸ் மோதல் இருக்குது அப்படின்ற நிலை மாறி தமிழகம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் மோதலானது அதிகரிச்சுடும். குறிப்பா திமுகவுக்கு எந்த இடத்துல காங்கிரஸ் உதவி தேவைப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இந்த மாதிரி கேரளா ஓதமடிக்கக்கூடிய தேசிய கட்சிகள் வலுவா இருக்கக்கூடிய அந்த இடத்துல காங்கிரஸ் ஆதரவு திமுக தேவை. ஏற்கனவே பாஜக அங்கெல்லாம் வலிமையா இருக்குது. சோ அந்த இடத்துல காங்கிரஸ் தேவை என்பதனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க திமுக காரங்க. சோ காங்கிரஸ் தேவை இருக்கின்ற பொழுது திமுக தான் அடக்கி வாசிக்கணும், எங்களுக்கு திமுக அவசியம் கிடையாது. திமுக இல்லை என்றால் எத்தனையோ கட்சிகள் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குறாங்க. மல்லிகார்ஜுன கார்கே இருக்கலாம், வேணுகோபால் அவர்களா இருக்கலாம், அதே மாதிரி ராகுல் காந்தியா இருக்கலாம். ஏன் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ராகுல் காந்தியை சந்திச்சுட்டு வந்துதான் திமுகவுடைய முத்தாய்ப்பான திட்டமா இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை பற்றிய விமர்சனம் பண்ணாரு. ராகுல் காந்தி சந்திச்சிட்ட 2வது நாள். அப்போ ராகுல் காந்திக்கு தெரியாதா? என்னடா அது, மீண்டும் ஒரு தாக்குதல திமுக மீது பிரவீன் சக்கரவர்த்தி தொடுக்கின்றாரு. இப்பதானே சொல்லி வச்சோம் நேத்து, போன உடனே எதற்காக எந்த அளவுக்கு தாக்குதல் தொடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம ராகுல் காந்திக்கு தெரியாதா? காங்கிரஸ் கட்சிக்காரனை பொறுத்த வரைக்கும் யாரும் சீண்டாத வரைக்கும் அவன் யாரையும் சீண்ட மாட்டான். அப்போ 5000 ரூபாய் கொடுத்துட்ட உடனே காங்கிரஸ் கட்சியை ஏதோ சீண்டி இருக்குது திமுக. அதனாலதான் நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் புள்ளி விவரத்துக்காகவே காங்கிரஸ் கட்சியில் வச்சிருக்காங்க. உடனே புள்ளி விவரத்தை எடுத்து போட்டாரு பொதுவெளியில.
பாரியா எத்தனை மாநிலத்துக்கு நீங்க மகளிர் உரிமை தொகையை கொடுத்துருக்குறாங்க, அவங்கெல்லாம் வெற்றி பெறல, நீங்க கொடுத்தது என்னவோ பெருசா பேசிருக்கீங்க, வெற்றி பெற மாதிரி பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புள்ளி உரத்துடன் எடுத்து போட்டார். மகளிர் உரிமை தொகை கொடுத்த பிறகு டெல்லிக்கு திமுக கிட்ட இருந்து ஏதோ தகவல் போயிருக்குது. அதனால தான் எதிர்வினை ஆற்றுறாரு நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி. பணம் கொடுத்தது நல்ல விஷயம் சொல்றாரு, வரவேற்கிறாரு. ஆனால் அதை தாண்டியும் பணம் கொடுப்பதனாலே வெற்றி பெற்றுடுவோம் என்று நினைப்பது மூட நம்பிக்கை. பகுத்தறிவு கழகம் எது? திமுக. அது மூட நம்பிக்கையில உழண்டு கிடக்குதான். பணம் கொடுத்தா போதும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு அதை பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் அழகா எடுத்து சொல்றார். மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் தான் ராகுல் காந்தி போய் சந்திச்சாங்க. ஸோ அவங்க சந்திச்சுட்டு வந்த பிறகுதான் மதுரையில் அப்படி ஒரு தீர்மானமே போடுறாங்க. அப்போ ராகுல் காந்திக்கும் அதே மாதிரி நம்முடைய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் வேணுகோபால் அவர்களுக்கும் தெரிஞ்சேதான் இவங்கெல்லாம் பொது வெளியில பேசுறாங்க என்ற விஷயம் நல்லா தெரியும். ஆனா இவற்றையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வர பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நம்முடைய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பெங்களூர்ல முகாமிட்டு இருந்தாராம். நம்ம செல்வ பெருந்தை அவர்கள் இந்த மாதிரி மெயிலானது டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க, எல்லாவற்றிலும் பங்கு கேளுங்க. ஏன் தெரியுமா? சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட்ட பிறகு அதுக்கப்புறம் எந்த விஷயத்திலும் பங்கு கொடுக்க மாட்டாங்க. ஆட்சியில் தான் பங்கு கொடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தா மற்றபடி அடுத்தடுத்து நடக்கின்ற தேர்தலில் கூட பங்கு கொடுக்க மாட்டாங்க. பங்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க கட்சிக்காரனே பார்த்தா களத்தில் இறங்கி போட்டிடுறான், அதே உதயசூரியன் சின்னத்தில். அதனால உரிய மரியாதை கிடையாது. அதனால மெயிலில் பார்த்தீங்கன்னா அகில இந்திய தலைமைக்கு விழாவரையும் அனுப்பிட்டாங்க. ஸோ இன்னும் புரியாத அகில இந்திய தலைமை இந்த மெயில் மூலமாக அதிகமாக புரிந்து கொள்ளும். அதனால திமுகவுக்கு சிக்கலோ சிக்கல். அதை தடுத்து நிறுத்தணும்னா செல்வ பெருந்தை அவர்களை விரட்டினா தான் சரியா இருக்கும். திமுக என்ன சொல்லிச்சு? ஏன் அந்த பிரவீன் சக்கரவர்த்தியும் அது மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் அந்த மெயில் அனுப்பிச்சிருக்காங்கயா, அதுல விவரமா எழுதி அனுப்பிச்சிருக்காங்கயா, அதெல்லாம் படிச்சாங்கன்னா காங்கிரஸ் எதிர்காலத்துக்கு நல்லது என்று அகில இந்திய தலைமையானது நினைச்சினியா? நீ போய் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கிட்ட கெஞ்சி, ஐயா ஐயா நானும் தலித்து தான், மல்லிகார்ஜுன கார்கே நீங்களும் தலித்து தான், தமிழ்நாட்டில் ஒரு தலித்துக்கு அரசியல் இடமே கிடையாது, இப்போதான் காங்கிரஸ் கட்சி மூலமாக தலைவர் பதவி சேர்ந்திருக்கிறேன், ஆனா மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் என் பதவிக்கு வேட்டு வச்சுருவாங்க போல இருக்குது, திமுக கடும் கோபத்தில் இருக்குது, அதனால பொது வெளியில அவங்க எல்லாம் பேசணும்னு சொல்லுங்க. என்னங்க திமுக உங்களுக்கு கூட்டணியில பங்கு, ஆட்சியில பங்கு, அதான நைஸா கேட்டு வாங்கிக்கலாம், ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசி நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி வாய மூடணும் அப்படின்றதுக்காகவே நம்முடைய செல்வ பெருந்தை அவர்கள் விறுவிறுன்னு போயிருக்காரு. ஏன்னா பத்திரிகையாளர்கிட்டே சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஏங்க அகில இந்திய தலைமை பேசக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் இவங்கெல்லாம் பேசுறாங்களே, நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது அதுக்கு செல்வ பெருந்தை சொல்லுவாரு, அந்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தித்தான் நான் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களே போய் சந்திக்க போறேன். இது ஒரு அவசர பயணம் இல்லை, ஆனால் அத்தியாவசிய பயணம். காங்கிரஸ் கட்சிக்காரனுடைய வாயெல்லாம் மூடணும், நான் போறேன் அப்படின்னு திமுகவுடைய நிர்பந்தத்துக்கு ஆட்பட்டு எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு பெங்களூர் வந்திருக்கிறாரா எஜமா, நான் போய் அங்க பாக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக பெங்களூர் விரைந்திருக்கின்றார் நம்ம செல்வ பெருந்தகை. திமுக காங்கிரஸ் எப்படி மதிக்குது, 9 ஆண்டு காலமாக எப்படி காங்கிரஸ் ட்ரீட் பண்ணிச்சு அப்படின்னு 30 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு தெரியாதா? இல்ல மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு தெரியாதா? அதனால நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்கள் போயிட்டு மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட போய் மாணிக்கம் தாக்கூர் அவர்களையும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களையும் அவங்களுக்கு பின்னாடி இருந்து சில பேர் ஏங்குறாங்களே அவங்கெல்லாம் பாஜக பின்புலங்க, RSS கை ஊழிங்க, பாருங்க ஆதாரம் அப்படின்னு ஏதாவது சொன்னாதான் காங்கிரசுக்கு ஆதரவா அனுப்பியிருக்கக்கூடிய இமெயிலும் காதல போட்டுக்க மாட்டாங்க, திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது தொடர்ந்து இவங்க எல்லாம் பேச மாட்டாங்க. அதனால இப்போ ஆதாரத்துடன் போயிருப்பார்னு நினைக்கிற செல்வ பெருந்தகை. இவங்க எல்லாம் RSS பின்புலம், பாஜக பின்புலம், அவங்களுடைய சிலிப்பர் செல்லு கைகூலிகள் அப்படின்னு போய் விலக்கிட்டு வருவார். அதுக்கப்புறம் தான் ராகுல் காந்திக்கு சூடு ஏறும், மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கு சூடு ஏறும். ஓ RSS பிஜேபியா, ஓ ஆணவச்சாதிக்காரங்களா, அப்போ அவங்க எல்லாம் பேச விடாது பண்ண சொல்றோம் போ அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸை வளர்க்க வேண்டிய, காங்கிரஸுக்கு முக்கியத்துவம் வேண்டும் என்று களத்தில் நின்று போராட வேண்டிய செல்வ பெருந்தகை அவர்கள் திமுக சொல் பேச்சு கேட்டு ஆடுகின்ற கைப்பிள்ளையா இருக்கிறாரு. ஆனா நியாயப்படி கிடைக்க வேண்டிய பங்குக்காக போராடுகின்ற 2 பேர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி அவரு பெங்களூர்ல மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை சந்திக்க போகின்றாராம். சாதியின் அடிப்படையில் கெஞ்சுவாரு. கண்டிப்பா மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும்
தோலில் தட்டி கவலைப்படாத போய் வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாதி பாசத்துடன் அனுப்பி வைப்பார். எந்த மாற்று கருத்து இருக்காது பாருங்க. நம்ம செல்வப்பிறந்தை அவர்கள் சந்திச்சுட்டு வந்த பிறகு மாணிக்கம் தாக்கூர் அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி அவங்களுக்கு எதிராக கருத்துக்கள் வரும். பெயர் குறிப்பிட்டு வந்தாலும் வரலாம். இல்ல திமுக மற்றும் காங்கிரஸ் இடையில எந்த பிரச்சனையும் இல்லை, கூட்டணி ஆரோக்கியமாக போகிறது. என்ன பேச வேண்டுமோ அதை நாங்க பேசிக்கிறோம். கட்சியை வளர்க்கின்ற வேலையை பாருங்க. தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக கட்சியை பலப்படுத்துங்க. சலசலப்புகள் வேண்டாம். மதவாதிகளும் சாதியவாதிகளும் கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாசம் செய்கின்றார்கள். அதனால அவங்களுக்கெல்லாம் எந்தவித இடமும் கொடுக்க கூடாது. அதனால நம்ம எப்போதும் சரி காந்தி வழி வந்தவர்கள், கட்டுப்பாட்டுக்கு பேர் போனவர்கள், கண்ணியத்துக்கு பேர் போனவர்கள். நாம கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தலாமா? நாம தன்னலம் மறந்து பொதுநலத்துக்காக இணைந்திருக்கின்றோம். நம்முடைய சாதியவாத மதவாத மற்றும் பாசிச சக்தியா இருக்கக்கூடிய பாஜக எதிராகத்தான் ஒன்று நிற்க வேண்டும். நமக்கு அதுதான் பிரதான கொள்கை. திமுக கிட்ட உரிமையுடன் தன்னுடைய பங்கை பெற்றுக்கொள்ளலாம், சலசலப்பை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு அங்கிருந்து ரிட்டர்ன் பதில் வரும் பாருங்க. இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கின்ற தருணத்துல மணிசங்கர் ஐயர் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். கேரளாவில் இருந்து ANA செய்தி நிறுவனத்துக்கு என்ன செய்தின்னு பார்க்கும்போது, அகில இந்தியா முழுவதுமே இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் அவர்கள் தலைமை தாங்கினார் என்றால் தமிழ்நாட்டில் எப்படி இந்தியா கூட்டணியானது வலிமையா இருக்கிறதோ அதே போன்று அகில இந்திய அளவுக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி தலைமை வலிமையா இருக்கும், கூட்டணியும் வலிமையா இருக்கும் அப்படின்னு பேட்டியில் இருக்கின்றார். ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தன்னுடைய உரிமைக்காக போராடுறாங்க. தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு உரிய முக்கியத்துவத்தை தரமாட்டுறாங்க திமுகவில். ஆனால் ஒரே ஒரு அடையாளம் மட்டும்தான் காங்கிரஸுக்கு இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி அப்படின்னு இருக்கிறது. அது மட்டும்தான் தேசிய கட்சி, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய கட்சி அப்படின்ற ஒரு அடையாளத்தை தந்துட்டு இருக்குது. அதையும் கூட ஸ்டாலின் கிட்ட தூக்கி கொடுத்துடணுமா. ஸோ மொத்தத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் காங்கிரஸ் ஆனது விரைவில் ரெண்டா உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தீர்மானம் போட்டதிலிருந்து பாதி பேர் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் விஜய் பக்கம் தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இன்னும் செல்வ பெருந்தைகளுடைய ஆதரவாளர்கள் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைஞ்சாலும் திமுக பக்கம் தான் வேலை செய்யணும்னு இருக்கிறாங்க. இதில் மணிசங்கர் ஐயரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அகில இந்திய தலைமையே சுகம் கிடையாது, அவனெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு ஸ்டாலின் அவர்களை இந்தியா கூட்டணிக்கு தலைவராக்குங்க அப்படின்னு மணிசங்கர் ஐயர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவித்திருக்கின்றார். கரிசாப்பர் ஐயர், அதனால தான் அப்படி புத்தி போகுது. சரி, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.